Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah, Muhammad ibn Abdullah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin, amma ba'd. அன்புக்குரிய நேயர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக நாம் அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வஸ்ஸுன்னா என்ற நூலிலிருந்து அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான சட்டதிட்டங்களை கற்று வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் 8வது பாடம் 9வது பாடங்களை நாங்கள் படிக்க இருக்கின்றோம். தயம்மும் மற்றும் அசுத்தத்தை நீக்குதல், அசுத்தம் பற்றிய பாடத்தையும் நாங்கள் படிக்க இருக்கின்றோம். இஸ்லாமிய வழக்கிலே தயம்மும் என்பது அல்லாஹுவை வணங்குவதை நோக்கமாக கொண்டு இஸ்லாம் சொல்லியிருக்கின்ற முறையில் சுத்தமான மணலில் கையையும் முகத்தையும் தடவிக்கொள்வதையே நாங்கள் தயம்மும் என்று அழைக்கிறோம். தயம்மும் என்பது இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கின்ற சலுகைகளில் ஒன்றாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தினுடைய மிகச்சிறந்த தன்மைகளில் ஒன்றாகவும் மனித இயல்பூக்கத்திற்கு ஏற்ப, மனிதனுடைய தேவைக்கு ஏற்ப சட்டங்கள் விதியாக்கப்பட்டிருப்பதற்கான அடையாளங்களில் ஒன்றாகவும் இந்த தயம்மும் காணப்படுகின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே فَلَمْ تَجِدُوا مَاءً فَتَيَمَّمُوا صَعِيدًا طَيِّبًا, நீங்கள் நீரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் சுத்தமான மண்ணில் தயம்மும் செய்து கொள்ளுங்கள். فَامْسَحُوا بِوُجُوهِكُمْ وَأَيْدِيكُمْ مِنْهُ, அதிலிருந்து உங்களுடைய முகங்களையும் கரங்களையும் தடவிக்கொள்ளுங்கள். மா யுரீதுல்லாஹு லியஜஅல அலைக்கும் மின் ஹரஜ், அல்லாஹு தஆலா உங்களை கஷ்டப்படுத்த, உங்களுக்கு நெருடலை ஏற்படுத்த அல்லாஹு தஆலா நாடவில்லை. வலாக்கின் யுரீது லியுதஹிரக்கும், என்றாலும் அல்லாஹு தஆலா உங்களை சுத்தப்படுத்த நாடுகிறான். அவனுடைய அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்த விரும்புகிறான். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தலாம் என்பதற்காக அல்லாஹு தஆலா இவ்வாறு செய்கிறான் என்று சூரத்துல் மாஇதா 6வது வசனத்திலே நமக்கு சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு 10 வருடங்கள் தான் நீர் கிடைக்கவில்லை என்றாலும் நல்ல சுத்தமான மணல் உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள உனக்கு போதுமானது. ஃபைதா வஜத்தல் மாஅ, நீரை நீ பெற்றுக்கொண்டால் அந்த நீரை கொண்டு உன்னுடைய உடலை தடவிக்கொள்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். வேறு ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஜுஇலத் லீ அல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, எனக்கு பூமி தொழும் இடமாகவும் சுத்தப்படுத்தி கொள்ளக்கூடியதாகவும் ஆக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடுகிறார். எனவே ஒருவர் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், அல்லது தண்ணீர் இருந்தும் அதை பயன்படுத்த முடியவில்லை என்றால், கடுமையான குளிர், நோய், அது போன்று இந்த நீரை அருந்தினால் நமக்கு இந்த நீரை கொண்டு வுது செய்தால் நமக்கு நீர் அருந்துவதற்கு இல்லாமல் போகும் என்று சொல்லக்கூடிய அளவு நீர் பற்றாக்குறை போன்றவை ஏற்படுகின்ற நேரம் நாங்கள் வுதுவுக்கு பதிலாக தயம்மும் செய்து கொள்ள முடியும். குளிப்பதற்கு பதிலாக, கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு பதிலாக தயம்மும் செய்து கொள்ள முடியும் என்கிற செய்தியை இந்த தலைப்பிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த பாடத்திலே இருக்கக்கூடிய 2வது அலகு தயம்மும் செய்வதற்குரிய நிபந்தனைகள் பற்றியது. ஒருவர் தயம்மும் செய்வதற்கு 6 நிபந்தனைகள் இருக்க வேண்டும். முதலாவது நிபந்தனை, எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் உரிய நிபந்தனை, அவர் மனதிலே தயம்மும் செய்வதாக நினைத்து கொள்ள வேண்டும், நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். 2வதாக முஸ்லிமாக இருக்க வேண்டும். தயம்மும் என்பது ஒரு வணக்கம், முஸ்லிம் அல்லாதவர்களிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும். புத்தி இல்லாதவரிடமிருந்து வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. புத்தி இல்லாதவர்களுக்கு வணக்கம் கடமையும் கிடையாது.
பிரித்தறியக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும். பிரித்தறியக்கூடியவர் என்றால் ஒரு பொருளை இன்னொரு பொருளிலிருந்து பிரித்து உணரக்கூடிய தன்மை அவரிடம் இருக்க வேண்டும். இது உணவு, இது பேனை, இது பென்சில், இது கைக்கடிகாரம் என்று பிரித்துணரக்கூடிய தன்மை உள்ளவராக அவர் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நீர் இல்லாது போக வேண்டும் அல்லது நீரை பயன்படுத்த முடியாத நிலை உருவாக வேண்டும். சூரத்துல் மாயிதாவிலே அல்லாஹு தாலா சொல்வதை போல நீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் தூய்மையான மண்ணிலே தயமும் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஹதீஸையும் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சஹாபாக்கள் ஒரு பயணம் செய்கிறார்கள். ஒரு சஹாபி காயப்படுகிறார். அவர் வுது செய்வதற்கு பதிலாக அல்லது குளிப்பதற்கு பதிலாக தயம்மும் செய்து கொள்வதற்கு விரும்புகிறார், நாடுகிறார். அவர் குளித்தால் அவருடைய காயம் பெருத்து அவருக்கு ஆபத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சஹாபாக்களிடம் வினவுகிறார். அவர்கள் மறுக்கிறார்கள். இல்லை, நீ குளிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர் குளிக்கிறார். அதன் மூலம் அவருடைய நோய் அதிகரித்து மரணம் அடைகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்ததற்கு பிறகு அவர்கள் நபி அவர்களிடம் இதை முறையிடுகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அவரை அவர்கள் கொலை செய்து விட்டார்கள். அவர்கள் கேட்டிருக்க கூடாதா? நிச்சயமாக அறியாமைக்குரிய நிவாரணம் கேட்பதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாத்து ஸலாசில் என்று சொல்லக்கூடிய யுத்தத்திற்கு செல்கிறார்கள். கடுமையான குளிர், நீரை பயன்படுத்த முடியாத நிலை உருவாகிறது. நீரை பயன்படுத்தினால் ஆபத்து ஏற்படும் என்ற நிலை வருகிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் கடும் குளிரான இரவிலே இஸ்கலிதம் அடைந்து விட்டேன். எனக்கு குளிப்பு கடமையாகி விட்டது. நான் குளித்தால் அழிந்து போவேன், எனக்கு ஆபத்து ஏற்படும் என்று உணர்ந்தேன். அதனால் நான் தயமம் செய்தேன். என்னுடைய தோழர்களுக்கு சுபகு தொழுகையை நான் நிறைவேற்றினேன் என்று சொல்கிறார். எனவே நாங்கள் தண்ணீர் இல்லாதிருக்க வேண்டும் அல்லது தண்ணீர் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாத நிலை உருவாக வேண்டும். ஆறாவது நிபந்தனை, மண்ணை கொண்டு கையினால் தயமம் செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா மண்ணை கொண்டு நீங்கள் தயமம் செய்யுங்கள், சுத்தமான மண்ணை கொண்டு தயமம் செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி சொல்கிறார். எங்களுக்கு மண் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் சுவற்றிலே அல்லது கற்களிலே நாங்கள் தடவி தயமம் செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களால் முடியுமான அளவு அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். தயம்மத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தால், வுதுவை முறிக்கக்கூடிய, குளிப்பை கடமையாக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் தயம்மத்தை முறித்துவிடும். இது வுதுவுக்கு பகரமாக செய்வது. எனவே வுதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தயம்மத்தை முறித்துவிடும். குளிப்பை கடமையாக்கக்கூடிய காரியங்களும் தயம்மத்தை முறித்துவிடும். இரண்டாவது, நீர் பெற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் தயம்மம் முறிந்து போகும். உதாரணமாக, ஒருவர் சுபகு தொழுகைக்கு நீர் இல்லாததன் காரணமாக தயம்மம் செய்கிறார். சுபகு தொழுகையை நிறைவேற்றுகிறார். அவருக்கு அந்த தயம்மம் முறியவில்லை. ஆனால் லுகர் தொழுகையினுடைய நேரத்திலே நீரை பெற்றுக்கொள்கிறார் என்றால் அவருடைய தயம்மம் முறிந்து போகும். நீரை அவர் பயன்படுத்தி வுது செய்து கொண்டு தொழுகையை நிறைவேற்றுவார். மூன்றாவதாக, என்ன காரணத்திற்காக அவர் தயம்மம் செய்தாரோ அந்த காரணம் இல்லாது போதும். உதாரணமாக, கடும் குளிருக்காக ஒருவர் தயம்மம் செய்திருந்தால் அந்த குளிர் இல்லாத போது தயம்மம் முறிந்து போகும். நோய்க்காக தயம்மம் செய்பவராக இருந்தால் அந்த நோய் இல்லாத போது தயம்மம் முறிந்து போகும். எனவே என்ன காரணத்திற்காக அவர் தயம்மம் செய்தாரோ அந்த காரணம் இல்லாமலாகும் போது தயம்மம் முறிந்து போகிறது. எனவே தயம்மத்தை முறிக்கக்கூடிய
காரியங்கள் இந்த 3. தயமும் செய்வது எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயமும் செய்வதற்கான முறையை எங்களுக்கு கற்றுத்தருகிறார். 2 கைகளாலும் நாங்கள் நிலத்திலே ஒரு தடவை, மண்ணிலே ஒரு தடவை அடித்து, திரும்ப அந்த கையின் மேற்புறத்தை 2ஐயும் சேர்த்து தட்டிவிட்டு முகத்தை நாங்கள் முதலிலே தடவ வேண்டும். அதற்கு பிறகு வலது கையினுடைய மேற்பகுதியை இடது கையினுடைய உட்பகுதியை கொண்டு தடவ வேண்டும். இடது கையினுடைய மேற்பரப்பை, மணிக்கட்டு கையினுடைய மேற்பரப்பை வலது கையினுடைய உட்புறத்தை கொண்டு நாங்கள் தடவ வேண்டும். எனவே இப்படி தடவி கொண்டோம் என்றால் தயமம் முடிந்து விடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த புத்தகத்தின் 9வது பிரதான தலைப்பு அசுத்தங்கள் பற்றியது. அதை எப்படி நாங்கள் சுத்தம் செய்வது என்பதோடு தொடர்பானது. மார்க்கம் எதையெல்லாம் சுத்தம் செய்யுமாறு எங்களுக்கு ஏவியதோ அவை ஒவ்வொன்றும் அசுத்தமானதுதான். மார்க்கம் அசுத்தத்தின் காரணமாக சுத்தம் செய்யுமாறு எங்களுக்கு ஏவிய ஒவ்வொன்றும் நஜீஸானது என்ற விடயத்தை முதலிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நஜீஸ்கள் 2 வகைப்படுகின்றன. ஒன்று, நாங்கள் நீக்க முடியாத நஜீஸ், சுத்தம் செய்ய முடியாத நஜீஸ், அசுத்தம். 2வது, சுத்தம் செய்ய முடியுமான அசுத்தம். சுத்தம் செய்ய முடியாத அசுத்தங்களை பொறுத்தவரை இரத்தம், அது அடிப்படையில் அசுத்தமானது, அதை நாங்கள் சுத்தம் செய்ய முடியாது. சிறுநீர் அசுத்தமானது, அதை அந்த சிறுநீரை சுத்தம் செய்ய முடியாது, சிறுநீரை சுத்தமாக்க முடியாது. 2வது, சுத்தம் செய்ய முடியுமான நஜீஸ். ஒரு இடத்திலே சிறுநீர் படுகிறது, அந்த இடத்தை நாங்கள் என்ன செய்யலாம்? சுத்தம் செய்யலாம். எங்களுடைய உடம்பிலே அசுத்தம் படுகிறது, அந்த அசுத்தத்தை நாங்கள் நீக்கலாம். எங்களுடைய ஆடையிலே அசுத்தம் படுகிறது, அந்த அசுத்தத்தை நாங்கள் நீக்க முடியும். எனவே இப்படி 2 விதமான நஜீசுகள் உண்டு. இந்த நஜீசுகளை நீக்குவதற்கு அடிப்படையாக நாங்கள் பயன்படுத்துவது நீர். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நீரை இறக்கியதற்கான நோக்கங்களில் ஒன்றை நமக்கு சொல்கிற நேரம், வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் லியுதஹிரக்கும் பிஹி. அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து உங்கள் மீது நீரை இறக்குகிறான், அதை கொண்டு நீங்கள் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக என்று குறிப்பிடுகிறார். நஜீசுகள் அதனுடைய கடினத்தன்மை, இலகுதன்மை என்ற அடிப்படையிலே 3 வகையாக பிரிகிறது. முதலாவது கடுமையான நஜீஸ். நாயினுடைய நஜீஸை போல, நாயை போல, நாயிலிருந்து வருகின்ற ஏனைய பொருட்களை போல, இது கடுமையான நஜீஸ். 2வது நஜீஸ் இலகுவானது, நாங்கள் அதற்கு தண்ணீரை தெளித்து விட்டால் போதுமானது. உதாரணமாக, எந்த உணவையும் உட்கொள்ளாத ஒரு ஆண் குழந்தை, தாய்ப்பாலை மாத்திரம் உணவாக எடுக்கக்கூடிய ஆண் குழந்தையினுடைய சிறுநீர், இந்த சிறுநீரைக்கு நாங்கள் நீரினால் தெளித்து விடுவது போதுமானது. இது இலகுவான நஜீஸுக்கு உதாரணமாக அறிஞர்களால் காட்டப்படுகிறது. 3வது வகை 2க்கும் இடைப்பட்ட நஜீஸ். சிறுநீர், மலம், இது போன்ற நஜீசுகள் இந்த 2க்கும் இடைப்பட்ட நஜீசுகளாக சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்திலே நஜீஸானவை என்று என்ன என்ன பொருட்களுக்கு அல்லது எவைகளுக்கு ஆதாரம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, எவைகளை இஸ்லாம் நஜீஸ் என்று கூறியிருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அதிலே முதலாவது மனிதனுடைய சிறுநீர், அவனுடைய மலம், அவனுடைய வாந்தி, இவை அனைத்தும் நஜீஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் நான் மேற்சொன்னதை போல சிறிய ஆண் குழந்தை, தாயினுடைய தாய்ப்பாலை மாத்திரம் உணவாக கொள்ளக்கூடிய, வேறு உணவுகளை உட்கொள்ளாத ஆண் குழந்தையினுடைய சிறுநீர் தண்ணீரை தெளித்து விடுவதால் சுத்தம் செய்யப்படுகிறது. எனவே இந்த மனிதனுடைய, பெரியவர்களுடைய சிறுநீரோடு அதனை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. உம்மு கைஸ் பின்த் மெஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்
சிறிய குழந்தையை, சிறிய ஆண் குழந்தையை அவர் கொண்டு வருகிறார். அந்த குழந்தை எந்த உணவையும் சாப்பிடவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே அந்த குழந்தை உட்கார வைக்கப்படுகிறது. நபி அவர்களுடைய ஆடையிலே சிறுநீர் கழிக்கிறது. நபி அவர்கள் தண்ணீரை கொண்டு வருமாறு அழைத்து அந்த சிறுநீரிலே தெளித்து விடுகிறார்கள். அந்த ஆடையை கழுவவில்லை என்று உம்மு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆனால் பெண் பிள்ளையினுடைய சிறுநீரை பொறுத்தவரை பெரியவர்களுடைய சிறுநீரை போன்றது, அது கழுகப்பட வேண்டும், நஜீஸ் என்பதை ஹதீஸ்கள் நமக்கு சொல்கிறது. இரண்டாவது, நஜீஸ் என்று இஸ்லாத்திலே குறிப்பிடப்பட்டவை எங்களுக்கு உண்பதற்கு ஆகுமாக்கப்பட்ட மிருகங்களினுடைய இரத்தங்கள். மிருகங்களை அறுக்கிற நேரம் இரத்தம் என்ன செய்கிறது? பீரிட்டு ஓடுகிறது. அந்த இரத்தம் நஜீஸானது. நபி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் அன்ஆம் 145வது வசனத்திலே ஓடக்கூடிய இந்த இரத்தங்கள் நஜீஸானவை என்று குறிப்பிடுகிறார். மூன்றாவது, நஜீஸானதை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எங்களுக்கு உண்பதற்கு தடை விதிக்கப்பட்ட மிருகங்களினுடைய விட்டை மற்றும் சிறுநீர் ஆகியவை நஜீஸாக இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாலாவது, செத்தவைகள், தானாக செத்தவைகள் அல்லது கழுத்து இறுகி செத்தவைகள், முறையாக அறுக்கப்படாத பிராணிகள். இப்படி செத்த பிராணிகள் எங்களுக்கு நஜீஸாக சூரத்துல் ஆல இம்ரான் 145வது வசனத்திலே அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார். ஆனால் கடலிலே இருக்கக்கூடிய மீன்கள், அது போன்று வெட்டுக்கிளிகள், இவையினுடைய அடிப்படையிலே வரக்கூடியவை என்ன, அது செத்தாலும் ஹலாலானது, ஹராம் கிடையாது, அது நஜீஸாகாது என்பதை ஹதீஸ்கள் நமக்கு சொல்கிறது. ஐந்தாவது, இஸ்லாத்திலே நஜீஸ் என்று சொல்லப்பட்ட விடயம் மதி. மதி என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய ஆணுறுப்பிலிருந்து வெளியேறக்கூடிய தடிப்பமான வெள்ளை நிற நீர். இது அவன் இல்லற வாழ்க்கையை ஞாபகப்படுத்துகிற நேரம் அல்லது குடும்ப வாழ்க்கையை ஞாபகப்படுத்துகிற நேரம் இந்த நீர் வெளியேறுகிறது. அது தொடர்ச்சியாக வெளியேறாது, கடுமையான இச்சையின் காரணமாக வெளியேறாது. இதை வெளியேறியதற்கு பிறகு அவனுக்கு மணி வெளியேறியதை போன்ற சோர்வு நிலையும் தோன்றாது. இந்த நிலையில் வெளியேறக்கூடிய நீருக்கே மதி என்று அழைக்கப்படுகிறது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குந்து மத்தஅன் ரஜுலன் மத்தஅன், நான் அதிகமாக இந்த நீர் வரக்கூடிய, மதி வரக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு ஆணாக இருந்தேன். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் அதனுடைய சட்டத்தை கேட்பதற்கு வெட்கப்பட்டேன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் ஒரு முறையில பார்த்தால் தம்பி, இன்னும் முறையில பார்த்தால் மருமகள். எனவே அதை வினவுவதற்கு வெட்கப்பட்டார்கள். இன்னும் ஒரு நண்பரை, ஒரு சஹாபியை நபி அவர்களிடம் அனுப்பி இது தொடர்பாக வினவினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய மர்மஸ்தானத்தை கழுவிக்கொள்ளுமாறும் வுது செய்து கொள்ளுமாறும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அதற்காக குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் அதை கழுவிக்கொள்ள வேண்டும். ஆறாவது, இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட நஜீஸான விடயம் வதி என்று சொல்வது. ஆண்களுக்கு இந்த 3 மணி, மதி, வதி. வதி என்று சொல்வது தடிப்பமான நீர், பெரும்பாலும் சிறுநீர் கழித்ததற்கு பிறகு ஒரு இறுக்கமான நிலையிலே அகத்திலிருந்து வெளியேறக்கூடியது. இப்படி ஒருவருக்கு வெளியேறினால் அவர் அகத்தை கழுவிக்கொள்ள வேண்டும், உது செய்து கொள்ள வேண்டும். அதற்காக குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ்லாத்திலே நஜீஸ் என்று சொல்லப்பட்ட 7வது விடயம் பெண்களுக்கு வரக்கூடிய மாதாந்த தீட்டு இரத்தம். அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் ஒருவருடைய ஆடையிலே மாதாந்த தீட்டு இரத்தம் படுகிறது, கைஃப நஸ்னா, நாங்கள் என்ன செய்து கொள்வது, எப்படி நடந்து கொள்வது என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த இரத்தத்தை
துணியை கசக்கி இரத்தத்தை என்ன செய்ய வேண்டும்? வெளியேற்ற வேண்டும். இன்னொரு அடுத்த பகுதியோடு சேர்த்து அதை நன்றாக பிசைந்து நீரை ஊற்றி கழுவிவிட்டு சும்ம துசல்லி ஃபீஹி, பிறகு அதிலே நீ தொழலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இதுவும் நஜீஸாக அடையாளப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தலைப்பிலே வரக்கூடிய மூன்றாவது அலகு இந்த நஜீசுகளை எப்படி நாங்கள் சுத்தப்படுத்துவது, நஜீஸ் எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்றால் எப்படி நாங்கள் சுத்தப்படுத்துவது. மேலே கூறப்பட்ட நஜீஸ் என்று அடையாளப்படுத்தப்பட்டவைகள் நிலத்திலே ஏற்படுமாக இருந்தால், மண்ணிலே ஏற்படுமாக இருந்தால் அந்த இடத்தில் நாங்கள் நீரை கொட்டி விடுவதின் ஊடாக அது சுத்தமாகிவிடும். எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருக்கிற நேரம் ஒரு கிராமப்புறத்து அரபி பள்ளிவாயிலின் வந்து ஒரு ஓரப்பகுதியிலே சிறுநீர் கழிக்கிறார். நபி அவர்கள் சிறுநீர் கழித்து முடிந்ததற்கு பிறகு ஒரு நீர்வாளியை கொண்டு வருமாறு அழைக்கிறார்கள். அந்த இடத்திலே அந்த நீரை ஊற்றி விடுகிறார். எனவே தண்ணீரை உறிஞ்சக்கூடிய அளவுக்கு நிலமாக இருக்குமாக இருந்தால், மண்ணாக இருக்குமாக இருந்தால் அதிலே நாங்கள் நீரை ஊற்றி விடுவதோடு அது சுத்தமாகிவிடும். இரண்டாவது, இப்படி மண் இல்லாமல் நிலம் இல்லாது எங்களுடைய ஆடையில் அல்லது பாத்திரத்தில் இந்த நஜீஸ் ஏற்படுமாக இருந்தால் அதை இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையிலே நாங்கள் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், கழுவிக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒரு நாய் பாத்திரத்திலே நீர் அருந்துமாக இருந்தால் அல்லது உணவு உட்கொள்ளுமாக இருந்தால் அந்த பாத்திரத்தை நாங்கள் 7 தடவை கழுவ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுல ஒரு தடவை மண்ணை சேர்த்து கழுவ வேண்டும் என்று ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது போல ஆடைகளையும் ஏனைய விரிப்புகளிலும் ஏற்படுகின்ற நஜீசுகளை நாங்கள் கழுவிக்கொள்ள வேண்டும். பன்றியால் வரக்கூடிய நஜீஸை பொறுத்தவரை ஏனைய நஜீசுகளை போன்று அதனை நாங்கள் ஒரு தடவை கழுவினால் சுத்தமாகிவிடும். அந்த குறித்த நஜீஸான பொருள் நீங்கியவுடன் அது சுத்தமாகிவிடும். நாய் நக்கிய இடத்தை கழுவுவதை போல அல்லது அந்த பாத்திரத்தை கழுவுவதை போல 7 தடவை கழுக வேண்டிய அவசியம் அதற்கு இல்லை. சிறுநீர், மலம், இரத்தம் போன்றவற்றை பொறுத்தவரை நாங்கள் அந்த பட்ட இடத்தை நன்றாக துவைத்து ஒன்றோடு ஒன்று சேர்த்து கசக்கி தண்ணீரை ஊற்றி கழுவினால் அதற்கு போதுமானது, அது சுத்தமாகிவிடும். அதுபோன்று நாங்கள் ஏற்கனவே பார்த்ததை போல ஏற்படக்கூடிய சிறுநீர் எதையும் சாப்பிடாத தாய்ப்பாலை மாத்திரம் அருந்தக்கூடிய உணவாக உட்கொள்ளக்கூடிய ஆண் குழந்தையுடைய சிறுநீராக இருக்குமாக இருந்தால் அந்த சிறுநீரிலே, அந்த ஆடை சிறுநீர் பட்ட இடத்திலே நாங்கள் தண்ணீரை தெளித்து விடுவது போதுமானது என்பதை உம்மு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுக்கு உண்பதற்கு ஆகுமாக்கப்பட்ட மிருகங்கள் செத்திருந்தால் அந்த மிருகத்தினுடைய தோள்கள் நஜீஸானவைதான். ஆனால் அந்த தோள்களை பதப்படுத்தி பாவனைக்கு எடுத்துக்கொள்ள முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார். அதுபோன்று ஹைது இரத்தத்தை பொறுத்தவரை அதை நாங்கள் முறையாக கழுவிக்கொண்டால், நீரை ஊற்றி கழுவிக்கொண்டால் அது சுத்தமாகிவிடும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே நமக்கு சொன்ன ஹதீஸுகளிலிருந்து புலப்படுகின்றது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உடல் உள சுத்தத்தோடு வாழ வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கின்றான். எனவே அந்த அடிப்படையில் நானும் நீங்களும் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.